வணக்கம். ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜுடனான இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் உடனான தியானங்கள் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான பகுதிகள். இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 1977 79 வரைக்கும் மகாராஜ் கொடுத்த நிருபணாக்கள்னு சொல்ற உரைகளோட தொகுப்பு. ஆமா, மகாராஜ் ஒரு ஞான யோகி. தன்னை உணர்தல் பாதையில ரொம்ப கவனம் செலுத்தினவர். நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட சாராம்சம், அதோட முக்கியமான போதனைகளை நல்ல அலசி ஆராயணும். எப்படி சொல்றது, ஒரு முழு புத்தகத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கற மாதிரி நீங்க இதை நினைச்சுக்கலாம். இது உங்களை பத்தி, யதார்த்தம், உணர்வு நிலை பத்தின ஆழமான கருத்துக்கள். சில சமயம் கொஞ்சம் சவாலா கூட இருக்கலாம். ஆமா, மூல மொழி மராத்தியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கும்போது சில வார்த்தைகள், குறிப்பா உணர்வு நிலை மாதிரி வார்த்தைகளுக்கு பல அர்த்தம் இருக்கும். அதுல கொஞ்சம் நுணுக்கங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம சாரத்தை புடிச்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி, ஆரம்பிக்கலாமா இந்த ஆழமான தேடல? சரி, மகாராஜோட போதனைகளோட மையப்புள்ளிக்கே வந்துடுவோம். அது என்னன்னா, நான் இருக்கிறேங்கிற உணர்வு. ரொம்ப சிம்பிளா தோணுது இல்லையா? ஆனா இதுதான் நம்ம எல்லா அனுபவங்களுக்கும், நாம பாக்குற இந்த உலகத்துக்கும் மூலம்னு மகாராஜ் சொன்னார். ஆமா, இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் ஆரம்பத்துல. அவர் சொல்ற மாதிரி உணர்வு நிலையும் உலகமும் ஒன்னா தோன்றி ஒன்னா மறையுது. இன்னொன்னு, மனம் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கு. அப்போ இந்த நான் இருக்கிறேங்கிற அடிப்படை உணர்வு இல்லைன்னா அனுபவிக்க எதுவும் இல்ல, உலகமும் இல்ல. அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. இந்த நான் இருக்கிறேன் உணர்வு ரொம்ப ரொம்ப அடிப்படை. நம்ம காலையில கண் முழிச்சதும் எந்த யோசனையோ வார்த்தையோ வர்றதுக்கு முன்னாடியே இது தானா எந்த முயற்சியும் இல்லாம வருது பாருங்க. இதத்தான் மகாராஜ் விதை உணர்வு நிலை இல்லனா மூல மாயைன்னு சொல்றார். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இது நிரந்தரமானது இல்ல. இது நம்ம உடல், சாப்பிடுற உணவு, பிராணன், அதாவது நம்ம உயிர் சக்தி, இதையெல்லாம் சார்ந்திருக்கு. சரி. அதே சமயம் இது நாம உடம்போட நம்மள அடையாளப்படுத்திக்கிறோம் இல்லையா, அதுல இருந்து வேற. மகாராஜ் ஒரு நல்ல உதாரணம் சொல்வார். நீங்க துணி போடுறீங்க, ஆனா அதுக்காக நான் இந்த துணின்னு சொல்றதில்ல. அதே மாதிரி நான் இந்த உடம்ப இல்லன்னு சொல்ல கத்துக்கோங்க அப்படின்னு. புரியுது. அப்போ இந்த நான் இருக்கிறேங்கிறது ஒரு மாதிரி சாட்சி நிலை மாறி, ஆனா நாம அது உடம்புன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். அதான பிரச்சனை. சரியா புடிச்சிங்க. அங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது பாருங்க. இந்த நான் இருக்கிறேனுங்கிற உணர்வே கடவுள் அல்லது பிரம்மன், அதாவது குணங்களோட இருக்கிற பிரம்மன், சகுண பிரம்மன் அப்படின்னு மகாராஜ் சொல்றார். இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, ரொம்ப புரட்சிகரமான கருத்து. நாம சும்மா உணர்ற இந்த நான் இருக்கிறேனுங்கிற உணர்வுக்கே ஒரு தெய்வீக அந்தஸ்து கொடுக்கிறார். நேரடியாவே சொல்றார், நான் இருக்கிறேன் என்ற உணர்வு கடவுள் அப்படின்னு. ஆனா அதே நேரம் இது குணங்களே இல்லாத முழுமையான பரம்பொருளுக்கு உள்ள அடங்கியிருக்குன்னு தெளிவுபடுத்துறார். அப்போ இந்த உணர்வு நிலை தெய்வீகமானதுன்னாலும் இதுதான் கடைசி உண்மையா, இல்ல இதுக்கு மேல ஒண்ணு இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இதுதான் சகுண பிரம்மன்னு சொல்ற அந்த உணர்வு நிலைக்கும், அயம்னஸ், நிர்குண பரம்பொருள்னு சொல்ற அந்த முழுமையான குணங்கள் இல்லாத நிலைக்கு உள்ள வித்தியாசம். ஓஹோ. இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு நிலையில இருந்து தான் அந்த 3 குணங்கள், சத்வம், ரஜஸ், தமஸ் உருவாகுது. சத்வம்னா அறியும் தன்மை, அதாவது நோயிங்னஸ். ரஜஸ்னா செயல்பாடு, ஆக்டிவிட்டி. தமஸ்னா மந்த நிலை, இனர்ஷியா அல்லது அறியாமை. சரி சரி. இந்த 3 குணங்களோட கலவையில தான் இந்த நான் இருக்கிறேன் இயங்குது, உலக அனுபவங்கள் எல்லாம் உருவாகுது. ஆனா இந்த குணங்களுக்கும் இந்த உணர்வு நிலைக்கும் கூட மூலமா இருக்கிறது, ஆனா அதுகளுக்கு அப்பாற்பட்டது தான் பரம்பொருள். உணர்வு நிலை பரம்பொருளிலிருந்து வந்தாலும் அதுவே பரம்பொருள் கிடையாது. இந்த நான் இருக்கிறேன் உணர்வு இவ்வளவு அடிப்படை தெய்வீகமானதுன்னா நாம ஏன் அதை தெளிவா உணராம இருக்கோம்? இல்ல அதை தாண்டி போகணும்னு ஏன் சொல்றாரு? எது நம்மள உண்மையான இயல்பை உணர விடாம தடுக்குது? இங்கதான் மகாராஜ் ஒரு முக்கியமான தடையை சொல்றார் இல்லையா? இந்த அடையாளப்படுத்துதல் நம்மள உருவமற்ற குணங்களற்ற ஆன்மாவா அடைய விடாது. சரி. இந்த தப்பான அடையாளத்தால தான் நாம நம்மள ஒரு பேர், உருவம், ஒரு கதை இருக்கிற தனியாளா நினைச்சுக்கிறோம். இதுதான் நம்ம எல்லையற்ற தன்மையை மறைக்குது. இங்கதான் மாயைங்கிற கான்செப்ட் வருது. மாயா, இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற வார்த்தை. அது சும்மா இல்லாத ஒண்ணா இல்ல வேற ஏதாச்சுமா? மகாராஜ் மாயைய சும்மா இல்லாத ஒன்றுன்னு மட்டும் சொல்லல.
அதுக்கு பதிலா நாம உண்மைன்னு நினைச்சு வாழறோமே, இந்த முழு உலக தோற்றமே மாயேங்கிறாரு. ஓ அப்படியா? இது எப்படின்னா, நம்ம அடிப்படையான நான் இருக்கிறேங்கிற உணர்விலிருந்து தான் இந்த தோற்றம் உலகம் விரியுது. அதனால மூல மாயைங்கிறது உங்களோட விதை உணர்வு நிலைன்னு சொல்றாரு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒருத்தரோட உடம்பு தான் ஆன்மாங்கிற அந்த வெளிப்படையான நம்பிக்கை தான் மாயை. அப்படியா? அவர் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த உலகத்துல எந்த உண்மையும் இல்ல, அது கற்பனையானதுன்னு கூட சொல்றாரு. அதாவது நாம அனுபவிக்கிற இந்த யாதார்த்தம் அந்த மூல உணர்வு நிலையோட ஒரு வெளிப்பாடு, ஒரு தோற்றம் மட்டும்தான். அதுவே நிரந்தரமான உண்மை இல்ல. இது விளக்கத்தானே மகாராஜ் அந்த கனவு உதாரணத்தை பயன்படுத்துறார். முழிப்பு நிலையும் ஒரு கனவு மாதிரி தான், ரெண்டுமே உண்மை இல்லைன்னு சொல்றார். உங்க கனவு உங்களுடையது, அதே மாதிரி உங்க உலகம் உங்களுடையது. அப்புறம் கனவு உண்மை இல்ல, அதே மாதிரி முழிப்பு நிலையும் பொய். ஆமா. ஆனா இது எப்படி நடைமுறைக்கு பொருந்தும்? நம்ம வாழ்ற இந்த உலகத்தை, நம்ம அனுபவங்களை எப்படி முழுக்க கற்பனைன்னு ஏத்துக்கிறது? இது கொஞ்சம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட முரண்படுற மாதிரி இல்லையா? நிச்சயமா இதை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா மகாராஜ் சொல்றதோட நோக்கம் உலகத்தை நிராகரிக்கிறது இல்ல, அதோட உண்மையான இயல்பை புரிஞ்சிக்கிறது. சரி. இந்த உடல் உணர்வோடு இருக்கிற அடையாளம்தான் நாம செய்யற செயல்களோட விளைவுகளை கர்மா ஏத்துக்கிட்டு அதனால இன்பத் துன்பங்களை அனுபவிக்கவும் மரண பயத்துக்கும் காரணமா இருக்கு. அவர் சொல்ற மாதிரி நாம உடம்போட நம்மள அடையாளப்படுத்திக்கிறதால துன்பங்கள் பெருகுது. இன்னொன்னு, உடல் உணர்வு நிலை பரிபூரணமான ஒண்ணு காலத்தோட மரணத்தோட கையில ஒப்படைச்சிருக்கு. அதனால இந்த உலகமும் அனுபவங்களும் தோன்ற மூலமான அந்த உணர்வு நிலைய புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வு நிலையோட கூட நம்மள அடையாளப்படுத்திக்காம இருக்கும்போது துன்பம், மரண பயம் இதுல இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்குது. உலகம் ஒரு தோற்றமா தெரிஞ்சாலும் அதுல சிக்காம இருக்கலாம். சரி, இந்த உடல் மன அடையாளம் தான் பிரச்சனைன்னா அதிலிருந்து விடுபட்டு தன்னை உணர்றதுக்கு என்ன பாதை? மகாராஜ் எதை சொல்றார்? மகாராஜ் ஞான யோகம்னு சொல்ற நேரடி பாதையை தான் போதிக்கிறாரு. இது அறிவோட பாதை. அவர் தன்னோட குருவான ஸ்ரீ சித்தராமேஸ்வர் மகாராஜ் வழிகாட்டல்ல ரொம்ப சீக்கிரமாவே ஒரு 3 வருஷத்திலேயே தன்னை உணர்ந்ததா சொல்றாங்க. முக்கியம், மகாராஜை பொறுத்த வரைக்கும் குருங்கிறது ஒரு குறிப்பிட்ட உடம்பில்ல, அந்த தூய உணர்வு நிலைதான் உண்மையான குரு. ஓஹோ. குருவோட வார்த்தை, அதாவது உபதேசம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் சுய ஒளி கொண்ட ஆன்மாங்கிற குருவோட வார்த்தைய நல்லா பிடிச்சுக்கோங்கன்னு அவர் திரும்ப திரும்ப சொல்வாரு. அப்புறம் குரு மேல இருக்கிற நம்பிக்கையும் பக்தியும் இயல்பாவே புரிதலை கொண்டு வரும்னு சொல்றார். ஏன் அப்படி? ஏன்னா அந்த நம்பிக்கை மனசோட சலசலப்ப அடக்கி குருவோட வார்த்தை ஆழமா உள்ள போக உதவுது. குருவோட வழிகாட்டலோட மகாராஜ் ஏதாவது குறிப்பிட்ட பயிற்சிகளை சொல்றாரா? ஆமா, சில முக்கியமான பயிற்சிகளை சொல்றார். முதல்ல தியானம். அவர் சொல்ற முறை எப்படின்னா, ஸ்திரமா முதுகுத்தண்டை நேரா வச்சு உட்காருங்க, கவனத்தை உள்நோக்கி திருப்புங்க. நான் இந்த உடம்பில்ல, நான் உருவமற்றவன், நான் சுய ஒளி கொண்ட தூய உணர்வு நிலைன்னு சிந்திங்க. சரி. இந்த எண்ணத்துல நிலைச்சிருக்கிறது அந்த உடல் அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தும். 2வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்டல், ஸ்ரவணம். கேக்குறதா? ஆமா, இத அவர் பயங்கரமா வலியுறுத்துறார். இது மாதிரி தத்துவ உரைகளை கேட்கறதுக்கு இணையான சக்தி வாய்ந்த முறை வேற இல்ல. நோ, உங்க உண்மையான அடையாளம் என்னங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாத வரைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்றார். ஓ. கேட்டல்னா சும்மா காதால கேட்கறது இல்ல, முழு கவனத்தோட உள்வாங்கிறது. 3வதா ஜபம், அதாவது மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்றது, இல்லனா சுவாசத்துல கவனம் வைக்கிறது. இதுவும் பரிந்து வைக்கப்படுது. கடைசியா பக்தி. ஆனா இது சாதாரணமான பக்தி இல்ல. பக்தியா? அது எப்படி? குறிப்பா அந்த நான் இருக்கிறேங்கிற மூல உணர்வு நிலையை மேல வைக்கிற இருமையற்ற பக்தி. இருமையற்ற பக்திய பயிற்சி பண்ணுங்க. நான் இருக்கிறேங்கிற அந்த அறிவை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதாவது அந்த உணர்வு நிலையையே வணங்குறது, அதுலயே நிலைச்சிருக்கிறது. இந்த கேட்டல், சிரவணம், இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றீங்க? சும்மா கேட்டா மட்டும் எப்படி மாத்திரம் வரும்? ஏன்னா மகாராஜோட போதனைகள் நம்மளோட ஆழமான நம்பிக்கைகளையும் நாம யாருங்கிற கருத்தையும் நேரடியா தாக்குது. அது ஒரு தடவை கேட்டா மட்டும் நம்ம பழைய பழக்கங்களும் அடையாளங்களும் போயிடாது இல்லையா? ஆமா, உண்மைதான். திரும்ப திரும்ப கேட்கும்போதுதான் சிரவணம். அந்த உண்மைகள் மனசுல ஆழமா பதியும், சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும், மனசு அந்த உண்மையை எதிர்க்காம ஏத்துக்க பழகும். இது ஒரு மாதிரி தொடர்ச்சியான மன சுத்திகரிப்பு மாதிரி வேலை செய்யுது. ஓஹோ, சரி சரி. இந்த எல்லா பயிற்சிகளுமே அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வுல நிலைச்சு நிக்கவும், அதோட உண்மையான தன்மையை ஆராயவும்,
கடைசியில அதுவும் ஒரு தோற்றம்தான்னு கண்டு அதை கடந்து போகவும் தான் உதவுது. இதுக்கு தொடர்ச்சியான கவனம் தேவை, அந்த மைய உணர்வோட தங்குறதுக்கு ஒரு விருப்பம் தேவை. சரி, இந்த பாதையோட முடிவில் இருக்கிற இலக்கு என்ன? தன்னை உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்றோம். அத மகாராஜ் எப்படி விளக்குறார்? அது ஒரு அனுபவமா இல்ல ஒரு நிலையா? தன்னை உணர்தலுங்கிறது இந்த நிலையற்ற உடம்பை சார்ந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு நிலைக்கும் அப்பாற்பட்ட தன்னோட உண்மையான நிரந்தரமான மாறாத இயல்பை புரிஞ்சுக்கிறது அல்லது அதுல நிலைக்கிறது. அப்ப இது புதுசா எதையோ அடையறது இல்லையா? இல்ல, இது புதுசா ஒரு அனுபவத்தை பெறதில்ல, நாம ஏற்கனவே என்னவா இருக்கோமோ அத அறியறது. மகாராஜ் சொல்றார், இறுதி மதம் தன்னை உணர்தல், அப்புறம் விடுதலைனா சுதந்திரமா இருக்கிறது. அதாவது எல்லா கருத்துக்கள், அடையாளங்கள், வரையறைகள் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட நிலைய அடையறதில்ல, எல்லா நிலைகளையும் கடந்து நிக்கிறது. இங்கதான் மறுபடியும் அந்த உணர்வு நிலை, நான் இருக்கிறேன் சகுண பிரம்மன், அதுக்கும் பரம்பொருள் நிர்குண பிரம்மன், அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மகாராஜ் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் இருக்கிறேன் என்ற உணர்வு பிரம்மன், கடவுள் சகுணம், அதுக்கும் அப்பாற்பட்டவர் பரம்பொருள், ஆப்சல்யூட் நிர்குணம் எனப்படுகிறார். அதாவது நான் இருக்கிறேங்கிற உணர்வு தெய்வீகமானதுதான், அதுதான் உலகத் தோற்றத்துக்கு மூலம்னாலும் அதுவும் காலத்துக்கு உட்பட்டது, அதுவும் தோன்றி மறையக்கூடியது. ஆனா பரம்பொருள்ங்கிறது இந்த உணர்வு நிலை வர்றதுக்கு முன்னாடியே இருக்கிறது. பரம்பொருள் உணர்வு நிலைக்கு முந்தையது. ரொம்ப முக்கியமா பரம்பொருளுக்கு நான் இருக்கிறேன் என்ற அறியும் தன்மை இல்லை. என்னது, அறியும் தன்மையே இல்லையா? ஆமா, அதாவது அந்த முழுமையான நிலையில நான் இருக்கிறேன்கிற உணர்வு கூட இல்ல. அது அறிதலுக்கும் அனுபவத்துக்கும் அப்பாற்பட்ட முழுமையான, உழக்க முடியாத ஒரு அமைதி நிலை. அதனால நான் இருக்கிறேன்கிறது வழிதான், ஆனா அதுவே இலக்கில்ல. அப்படியானா இந்த பரம்பொருள் நிலையை உணர்ந்த ஒரு ஞானியோட நிலை எப்படி இருக்கும்? அவங்க எப்படி உலகத்தை பார்க்கறாங்க, எப்படி வாழ்றாங்க? நான் இருக்கிறேங்கிற உணர்வே இல்லாத நிலையில எப்படி இயங்க முடியும்? மகாராஜ் விளக்குறார், ஞானி எதனோடையும் தன்னை அடையாளப்படுத்திக்கிறது இல்ல. அவர் உடம்போடையோ மனசோடையோ, ஏன் அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வோட கூட தன்னை அடையாளப்படுத்திக்க மாட்டார். அதன் உணர்வு நிலையோட இல்லாமையில இன்பமோ துன்பமோ இல்லைன்னு அவர் அறிவார். ஓ, ஞானிங்கிறவரு இந்த உணர்வு நிலை உட்பட நடக்கிற எல்லாத்துக்கும் வெறும் சாட்சியா இருக்கிறார். அவரே அந்த உணர்வு நிலை இல்ல, அவர் சாட்சி மட்டும்தான். எப்படி இயங்குறாங்கங்கிற கேள்விக்கு அவள் சொல்றது, உடம்போட செயல்பாடுகள் தானா நடக்குது, அறிவு வந்த பிறகு உடம்பு அதோட பிராரப்த கர்மாப்படி இயங்குது. அது திட்டமிட்டு செய்யற செயல் இல்லை. இது ஒரு மாதிரி முரண்பாடா தெரியுதே. கடைசியில அறியறதுக்கு ஒன்னும் இல்ல, உலகம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சும் ஞானி ஏன் இவ்ளோ போதிக்கிறார்? ஆமா, இது ஒரு கேள்விதான். மகாராஜ் இதுக்கும் விளக்கம் சொல்றார். இது உடம்போட ஒரு தன்னிச்சையான செயல்பாடுங்கிறார். எப்படி நமக்கு சிறுநீர் கழிக்கணும்னு இயல்பா உணர்வு அதை செய்யும்போது ஒரு திருப்தி கிடைக்குதோ, அது மாதிரி ஞானியோட உடம்புல இயல்பா வர்ற தூண்டுதலால போதனைகள் வெளிப்படுது. அது நான் செய்யறேங்கிற எண்ணத்தோட செய்யப்படுறது இல்ல. சரி. மேலும் ஞானியோட நிலைங்கிறது நாம நினைக்கிற ஆனந்த மாதிரி ஒரு உணர்வு நிலை இல்ல. அது ஆனந்தத்துக்கும் அப்பாற்பட்டது. உயர்ந்த நிலையில அறியும் தன்மை இல்ல. தான் இருக்கிறேன்னு ஒருத்தர் அறியாதபோது நிலையான மாறாத அமைதி இருக்குன்னு மகாராஜ் சொல்றார். அது அனுபவங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு முழுமை, பூரண அமைதி, அருமை. ஆக இந்த புத்தகத்தோட இந்த நிரூபணாக்கோளோட ஒட்டுமொத்த செய்தியை தொகுத்து பார்த்தோம்னா, நீங்க இந்த உடல் மனம்ங்கிற வரையறைக்குள்ள அடங்குனவர் இல்ல. உங்க உண்மையான இயல்பு இந்த தோன்றி மறையற நான் இருக்கிறேங்கிற உணர்வு நிலைக்கும் அப்பாற்பட்டது. ஆமா, இந்த நான் இருக்கிறேங்கிறதே தன்னை அறியறதுக்கான நுழைவாயில். ஆனா சுவாரஸ்யமா அதுவே கடக்க வேண்டிய கடைசி தடையும் கூட. சத்குருவோட வார்த்தையை வழிகாட்டியா வச்சு இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு மேல தியானம் செய்யறது, இல்லைன்னா அதுல நிலையான விழிப்புணர்வோட இருக்கிறது, அந்த உணர்வு நிலையோட உண்மையற்ற தன்மையை உணர்ந்து அதையும் கடந்து பரம்பொருளை உணர வழிவகுக்கும். மகாராஜ் சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா, எதனால நீங்க உயிருடன் இருக்கிறதா உணர்றீங்களோ அதை அங்கீகரிங்க. அந்த அடிப்படை உணர்வு ஆராயறது தான் இந்த புத்தகம் வழியா மகாராஜ் நம்மளை கூட்டிட்டு போற பயணம். சரி, இவ்வளவு ஆழமான தத்துவங்கள் நமக்கெல்லாம் முக்கியம். இது நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்? ஏன்னா இதுதான் துன்பம், துயரம், இழப்பு, குறிப்பா மரண பயம், இதுல இருந்தெல்லாம் முழுமையான விடுதலை அடையிற வழியை பத்தி பேசுது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். இது நம்ம ஒவ்வொரு கண அனுபவத்துக்கும் மூல காரணம் என்னங்கறத புரிஞ்சுக்க உதவுது.
எல்லாத்துக்கும் மேல மனுஷனோட ரொம்ப அடிப்படையான ஆழமான கேள்வியான நான் யார் அப்படிங்கிறதுக்கு இது பதில் சொல்லுது. மகாராஜோட வார்த்தையிலே சொல்றதுன்னா, மிக உயர்ந்த தானம் ஆத்ம ஞானத்தை வழங்குவதே. இந்த ஞானம் உங்களை நீங்களே முழுசா தெரிஞ்சுக்க, உங்க உண்மையான இயல்புல நிலைக்க உதவுது. இறுதியா ஒரு சிந்தனைய கிளற கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். மகாராஜ் நிறைய இடங்கள்ல இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வை, அதாவது நாம ரொம்ப மதிப்பு மிக்கதா நினைக்கிற நம்ம இருப்போட ஆதாரத்தையே பரம்பொருளோட பார்வையில ஒரு நோய், மாபெரும் பிரமை அல்லது மோசடின்னு கூட சொல்றார். ஆமா, அது ரொம்ப ஆழமான கருத்து. இது நம்மள யோசிக்க வைக்குது. அப்போ இறுதி சிந்தனை இதுதான். நாம இவ்ளோ முக்கியமா நினைக்கிற நம்ம சுய உணர்வோட அடித்தளமான இந்த நான் இருக்கிறேங்கிறதே மகாராஜோட பார்வையில மூலமாயைனா, இந்த அடிப்படை உணர்வும் கடந்து பார்க்கப்படும்போது, அதோட நிலையற்ற தன்மை முழுசா உணரப்படும்போது அங்க என்ன மிஞ்சும்? அல்லது மகாராஜாவோட வார்த்தைகளை சொல்றதுன்னா, தான் ஒருபோதும் பிறக்கவில்லை என்பதை அறிந்தவர் நான் செய்பவன் அல்ல என்று மட்டுமே கூற முடியும். அந்த நிலைய பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உரையாடல் உங்களுக்குள்ள சில கேள்விகளை எழுப்பியிருக்கோன்னு நம்புறோம்.